முக்கிய செய்திகள். தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இந்த சட்ட திருத்தம் ஏழை குடும்பங்களுக்கு சென்றடையும் உணவு தானிய அளவை கணிசமாக குறைக்கும் எனவும், சட்ட திருத்தத்தால் 70 லட்சம் ஏழை விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் விஜய் கூறியுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013இல் ஒன்றிய அரசால் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய கோரி முதல்வர் விஜய் பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். ரியல் எஸ்டேட் ஆணைய தலைவராக இருந்த முன்னாள் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவரைப் போல் பல நேர்மையான அதிகாரிகள் கட்டாயப்படுத்தி பதவி விலக செய்யப்படுவது IAS அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பையும் அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் தலைமை செயலாளராக சிவ்தாஸ் மீனா இருந்தார். இவர் ஓய்வு பெற்ற பிறகு கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரியல் எஸ்டேட் ஆணைய தலைவராக திமுக அரசு நியமனம் செய்தது. ஆனால் தாவேக அரசு திமுக அரசு நியமித்த நேர்மையான IAS மற்றும் IPS அதிகாரிகளை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்துள்ளனர். இது தற்போது பணியாற்றி வரும் IAS அதிகாரிகள் மத்தியில் தாவேக அரசு மீது கடும் அதிருப்தியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மக்கள் சேவைக்காக தான் நடத்தி வரும் வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் அரசியல் செயல்பாடுகளை ஜூலை மாதம் முதல் தொடங்கும் என்று அறிவித்திருந்தார். அவரது அழைப்பை ஏற்று இந்த இயக்கத்தில் இதுவரை சுமார் 19 லட்சம் பேர் இணைந்துள்ள நிலையில் அடுத்தடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாநாடுகளை நடத்த அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். மேலும் அண்ணாமலையுடன் இணைந்து பாஜகவிலிருந்து விலகிய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அவரது தீவிர விசுவாசிகள் பலரும் கோவை மற்றும் அதை சுற்றியுள்ள கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களே ஆவார் என்றும், உள்ளூர் அளவில் இத்தகைய வலுவான ஆதரவு தளம் ஏற்கனவே இருப்பதால் பொள்ளாச்சியில் மிக எளிதாக பெருமளவிலான மக்களை திரட்டி மாநாட்டை பிரம்மாண்டமாக மாற்றி வெற்றி பெற செய்ய முடியும் என்பது அண்ணாமலையின் வியூகமாக உள்ளது. இந்த பொள்ளாச்சி மாநாட்டை தொடர்ந்து ஜூலை 26ஆம் தேதி திருச்செந்தூரிலும் அதனை அடுத்து கடலூரிலும் அடுத்தடுத்த மாநாடுகளை நடத்த அவர் திட்டமிட்டுள்ளதால் இந்த முதல் மாநாட்டில் அண்ணாமலை என்ன பேசப் போகிறார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு தமிழக அரசியலில் எழுந்துள்ளது. பாவா லட்சுமணன் வைகை புயல் வடிவேலுவின் காமெடி டீமில் முக்கிய அங்கமாக விளங்கியவர். மாயி திரைப்படத்தில் வரும் வாமா மின்னலு என்ற வசனத்தின் மூலமும், ஆனந்தம் படத்தில் வரும் அவர் பாடிய அரிசி பருப்பு கவிதையின் மூலமும் ரசிகர்களிடம் பெரும் பிரபலமடைந்துள்ளார். வடிவேலுவின் தனித்துவமான காமெடி சூழலில் இருந்த அல்வா வாசு, போண்டாமணி போன்ற நடிகர்கள் காலமான நிலையில் பாவா லட்சுமணனுக்கும் பட வாய்ப்புகள் குறைந்து கடந்த சில வருடங்களாக திரையில் அதிகம் தோன்றாமல் இருந்துள்ளார். பட வாய்ப்புகள் இல்லாத சூழலில் தீவிர சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட பாவா லட்சுமணனுக்கு நோய் பாதிப்பு காரணமாக கால் விரல் அகற்றப்பட்டன. அந்த இக்கட்டான காலகட்டத்தில் நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் கலக்கப்போவது யார் பாலா உள்ளிட்டோர் இவருக்கு உதவியுள்ளனர். உடல்நலக் குறைவோடு தங்குவதற்கு வீடுமின்றி தவித்து வந்த இவருக்கு சமீபத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் நேரில் சென்று உதவி செய்ததோடு அவர் தங்குவதற்காக MLA ஹாஸ்டலில் ஒரு வீட்டையும் ஒதுக்கி கொடுத்துள்ளார். மேலும் லெஜண்ட் சரவணனும் இவருக்கு தன்னால் முடிந்த நிதியுதவியை வழங்கியுள்ளார். இந்த நிலையில் தனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செய்துள்ள நிதியுதவி குறித்து பாவா லட்சுமணன் நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ளார். தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் நடிகர் ரஜினிகாந்த் தனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவியதாக தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு MLA ஹாஸ்டலில் வீடு கிடைத்துவிட்ட தகவலை ரஜினியின் உதவியாளரிடம் கூறிய போது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்ததுடன் பாவா லட்சுமணனின் சொந்த செலவுகளுக்காக அவரது வங்கி கணக்கில் கூடுதலாக 10,000 ரூபாய் போடுவதாகவும் உறுதியளித்துள்ளனர் என்ற தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது வகுப்பறைக்கு சென்ற அமைச்சர் கீர்த்தனா அங்கிருந்த மாணவிகளிடம் ஆங்கிலத்தில் சில கேள்விகளை கேட்டுள்ளார். அப்போது அமைச்சரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் மாணவிகள் சிலர் திணறியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அமைச்சர் கீர்த்தனா ஆசிரியர்களிடம் ஆங்கிலம் கற்றுத்தருமாறு அறிவுறுத்தியதோடு முதல் பெஞ்ச் மாணவியே இப்படி இருக்கும்போது லாஸ்ட் பெஞ்ச் மாணவிகளை நினைத்து பாருங்கள் என கூறியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாக சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவ செல்வங்களிடம் தாழ்வு மனப்பான்மையை வளர்க்காதீர்கள் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் கீர்த்தனா வெளியிட்டுள்ள பதிவில், இது ஒரு பள்ளியின் அவநிலை மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகள் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டன என்பதற்கான சாட்சியம் என்றும், முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் ஒரு நேரடியான கேள்வி என்றும், கழிப்பறை இல்லை, உடற்கல்வி ஆசிரியர் இல்லை, கணினி ஆசிரியர் இல்லை, பள்ளி வளாகம் முழுவதும் புதர்கள் மண்டி கிடக்கின்றன. இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அரசு பள்ளிகள் இருந்தபோது உங்களுடைய முன்னுரிமை எங்கே இருந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று இந்த நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக இந்த அவல நிலை ஏன் உருவானது என்பதற்கு மக்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார்.
மேலும் நான் சிவகாசி அரசு பள்ளிக்கு சென்றது அரசியல் செய்வதற்காக அல்ல, அது என் தொகுதி. அந்த மாணவர்களின் குரலை சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் கொண்டு சேர்ப்பது என் உரிமையும் என் கடமையாகும் என்றும், நான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படித்தவள். இன்று அந்த குழந்தைகளின் ஒருத்தியாகவே என்னை பார்க்கிறேன். உயர்கல்விக்கும் கார்ப்பரேட் உலகிற்கும் நான் சென்றபோது அரசு பள்ளியில் படித்துவிட்டு வரும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நானே நேரடியாக அனுபவித்திருக்கிறேன். அதனால்தான் இந்த மாணவர்களின் எதிர்காலம் எனக்கு அரசியலை விட மிக முக்கியமானது என்றும், தமிழ்நாட்டின் எதிர்காலம் இந்த மாணவர்களின் கைகளில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் விட்டுவிட்டு உண்மையை சொல்பவர்களை குறை கூறுவது தீர்வாகாது என்றும், மேலும் ஒரு விஷயம் இணையத்தில் வைரலாகும் அந்த வீடியோவை எடுத்தது எங்கள் குழல, என்னுடன் வந்திருந்த ஊடகங்கள் தான் அந்த காட்சிகளை பதிவு செய்தன. ஆகவே வீடியோவை யார் எடுத்தார்கள் என்பதல்ல இங்கே கேள்வி, அந்த வீடியோவில் ஏன் அப்படிப்பட்ட அவலநிலை இருந்தது என்பதுதான் உண்மையான கேள்வி என்றும், என் மீது பொய்யான கதைகளை கட்டி மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பதை விடுத்து பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதில் கவனம் செலுத்துவதே இப்போதைய தேவை என்றும் முதலமைச்சர் விஜய் வழிகாட்டுதலிலும் தற்போதைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுடனும் இணைந்து இந்த அவலநிலையை மாற்றுவதற்காகவே நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம். அரசியல் என்பது உண்மையை மூடி மறைப்பதல்ல, நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதுதான் என தெரிவித்துள்ளார். திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் சேர்ந்தாற்போல் ஒரே நாளில் ஆளுநரை சந்தித்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தலைவர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் ஆளுநருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்களை மீறி இங்கே மதுரையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தியது போன்ற நடவடிக்கைகள் வன்மையாக கண்டனத்துக்குரியது என்றும், ஏற்கனவே RN ரவி ஆளுநராக இருந்தபோது இத்தகைய அணுகுமுறையை அவர் மேற்கொண்ட போதெல்லாம் தமிழகம் ஒட்டுமொத்தமாக கண்டித்துள்ளது. ஆகவே புதிதாக வந்திருக்கின்ற ஆளுநர் அர்லேக்கர் அதே அணுகுமுறையை கடைபிடிப்பது என்பது பொருத்தமானது அல்ல எனவும், அரசியல் சாசனம் ஆளுநருக்கு என்ன கடமைகளை வரையறுத்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வலியுறுத்துகிறோம் என்றும், மேலும் அமைச்சரவை கூட்டத்தில் தனி நபர்கள் கலந்து கொள்வது தொடர்பாக பாஜக ஆளுநரை சந்தித்து புகார் அளித்தது தொடர்பான கேள்விக்கு பாஜக, அதிமுக, திமுக 3 பேருமே ஒரே நாளில் ஆளுநரை சந்தித்து உள்ளனர். ஆளுநர் பதவியை வேண்டாம் என்பதுதான் திமுக, அதிமுகவின் கருத்து. ஆளுநர் என்பது மத்திய அரசின் ஏஜென்ட் தான், தபால்காரர் இப்படி தான் அடைமொழி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் இவர்கள் போய் ஆளுநரிடம் புகார் தெரிவித்திருப்பது என்பது பற்றி ஆழமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. பாஜக ஆளுநரை மத்திய அரசு ஏஜென்ட் என்கிற முறையில் சந்திப்பது ஆச்சரியமில்லை. திமுக, அதிமுக 2 கட்சிகளும் நேற்று சேர்ந்தார் போல ஒரே நாளில் ஆளுநரை சந்தித்திருப்பது என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி CV சண்முகம், SV வேலுமணி உள்ளிட்ட 29 முக்கிய நிர்வாகிகளை கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கியுள்ளார். ஆனால் அதே தாவேக அரசுக்கு ஆதரவளித்ததாக கூறப்படும் லால்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பெரும் கோடீஸ்வர வேட்பாளருமான லீமா ரோஸ் மார்டின் மீது மட்டும் கட்சி தலைமை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருவது அக்கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சர்ச்சைக்கு நடுவே சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் லீமா ரோஸ் எவ்வித தடையுமின்றி கலந்து கொண்டது உட்கட்சி பூசலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இக்கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் மிகவும் நன்றாக ஆட்சி நடத்தி வருகிறார் என்றும், தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மாற்றம் வரும் என்று தாவேக அரசை வெளிப்படையாகவே பாராட்டியுள்ளார். மேலும் அதிமுகவின் இந்த இரட்டை நிலைப்பாடு சாதாரண தொண்டர்கள் மத்தியிலும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை என்பது அனைவருக்கும் சமமாக பின்பற்றப்படுகிறதோ அல்லது செல்வாக்கும் பின்பலமும் மிக்க நபர்களுக்கு ஒரு விதியும் மற்றவர்களுக்கு ஒரு விதியும் கடைபிடிக்கப்படுகிறதா என்ற குமுறல் தொண்டர்களிடையே ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. தாவேகா மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் உற்றுநோக்கும் தற்போதைய சூழலில் கட்சி தலைமை இந்த பாரபட்சமான அணுகுமுறைக்கு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்பதே அடிப்படை தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நடுரோட்டில் ஒரு தாயின் கண்முனே அவரது மகனுக்கு கார் விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்ற அந்த தாய் விபத்து ஏற்படுத்திய காரை அடித்து நொறுக்கிய சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் சென்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் மகன் மீது வேகமாக வந்த சொகுசு ஸ்கார்பியோ கார் ஒன்று எதிர்பாராத விதமாக மோதியுள்ளது. இதில் அந்த வாலிபர் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்ததைக் கண்டு பெத்த வயிறு பத்தி ஏறிய அந்த தாய் சம்பவ இடத்திலேயே ஆக்ரோஷமாக கத்தியுள்ளார். விபத்தை ஏற்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் டிரைவர் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அந்த தாய் காரின் முன்பக்க மற்றும் பக்கவாட்டு கண்ணாடிகளை சரமாரியாக அடித்து சுக்குநூறாக உடைத்து தள்ளியுள்ளார். ஒரு தாயின் இந்த அதிரடி ஆக்ரோஷத்தை கண்டு சுற்றியிருந்த பொதுமக்களும் காரில் இருந்தவர்களும் செய்வதறியாது மிரண்டு போயுள்ளனர். பெத்த பிள்ளைக்கு ஒரு ஆபத்து என்றால் எந்த தாயும் சும்மா இருக்க மாட்டார் என்று இந்த வீடியோவை நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் செய்து ட்ரெண்டாக்கி வருகின்றனர்.
தாவேகாவில் இணைந்தவர்கள் முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து எதிர்க்கட்சிகளை விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் நான் 12 வருடங்களுக்கு மேல் சட்டமன்றத்தில் இருந்துள்ளேன். விஜய் போல செயல்பட்ட முதலமைச்சர் யாருமில்லை என்று விஜயதாரணி புகழ்ந்துள்ளார். தாவேகா நிகழ்ச்சியில் அந்த கட்சி நிர்வாகி விஜயதாரணி பேசும்போது மக்கள் அலையலையாக வந்து தாவேகாவில் இணைந்து கொண்டிருக்கின்றனர். எல்லா கட்சியிலும் இருந்து தாவேகாவில் இணைகிறார்கள். தமிழகத்தின் ஒற்றை கட்சியாக தாவேகா மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இனி தாவேகா மட்டும்தான் இருக்கும் என்றும் தாவேகா மட்டும் போதும் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டனர் என்றும் இதோ 2 மாதத்தில் ஆட்சி கவிழும், 6 மாதங்களில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று சொல்வோர் எல்லாம் தலையை கவிழ்த்து போகப் போகின்றனர் என்றும் ஆட்சியெல்லாம் கவிழாது 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி வலுவாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதிமுகவிலிருந்து அண்மையில் தாவேகாவில் இணைந்த கடம்பூர் ராஜு மீது அதிமுக நிர்வாகிகள் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். 2026இல் சாலை பணியை கடம்பூர் ராஜு செய்ய கூறியதாகவும் அதற்கு இதுவரை நிதி தரவில்லை எனவும் புகார் கூறியுள்ளனர். சாலை அமைத்ததற்கு தர வேண்டிய சுமார் ரூபாய் 27 லட்சத்தை கேட்டபோது கடம்பூர் ராஜு மிரட்டியதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மீது அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் கிரிதான் என்பவர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். ரூபாய் 27 லட்சம் நிதியை கேட்டபோது மிரட்டியதோடு ஜாதி பெயரை கூறி திட்டியதாகவும் கிரிதரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதேபோல் தனக்கும் ரூபாய் 4 லட்சம் தராமல் மோசடி செய்துவிட்டதாக கடம்பூர் ராஜு மீது கயத்தாறு அதிமுக நிர்வாகி சாமிராஜ் என்பவரும் புகார் அளித்துள்ளனர். அரசு ஒப்பந்த வேலை செய்ததற்காக ரூபாய் 4 லட்சத்தையும் தராமல் கடம்பூர் ராஜு மோசடி செய்ததாகவும் சாமிராஜ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிடப்பட்டிருக்கும் விவகாரம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படுகிறது என்றாலே அது சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவருக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. அதுவும் மக்கள் பிரதிநிதியாக இருந்து மாநிலத்தின் முக்கிய துறைகளை கவனித்த ஒரு முன்னாள் அமைச்சருக்கு எதிராக இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படும் போது அது அவருக்கு மட்டுமல்லாமல் அவரை சார்ந்துள்ள அரசியல் கட்சிக்கும் பொதுவெளியில் மிகப்பெரிய அவப்பெயரையும் அரசியல் ரீதியாக பின்னடைவையும் ஏற்படுத்துகிறது என்ற அடியான உண்மை தெரிந்திருந்தும் அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு பதவியேற்ற குறுகிய காலத்திற்குள்ளேயே பதிவுத்துறை வரலாற்றில் முதல் முறையாக முற்றிலும் நேர்மையான மற்றும் வெளிப்படையான முறையில் பணியிட மாறுதல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சர்பதிவாளர் சங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது. தாவேகா அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து பல்வேறு வாரியங்கள் மற்றும் ஆணையங்களின் தலைவர் பதவிகளை நிரப்பும் பணிகளில் முதல்வர் விஜய் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இதன் முதற்கட்டமாக தாவேகா சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணனுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல கட்சியில் அமைச்சர் பதவி கிடைக்காத முக்கிய நிர்வாகிகளுக்கும் தேர்தல் நேரத்தில் அதிமுக உள்ளிட்ட மாற்றுத்தளங்களில் இருந்து வந்த இணைந்தவர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் பல்வேறு வாரிய மற்றும் ஆணைய தலைவர் பதவிகளை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. நிர்வாக ரீதியிலான இந்த மாற்றங்கள் ஒருபுறம் இருக்க, முந்தைய திமுக அமைச்சர்களிடம் உதவியாளர்களாக பணியாற்றிய அரசு ஊழியர்கள் தற்போது தாவேகா அமைச்சர்களின் உதவியாளர்களாக தொடர்வதை புதிய அரசு கவனித்து உள்ளது. பழைய உதவியாளர்கள் தொடர்ந்து அதே பதவிகளில் நீடித்தால் தற்போதைய அரசின் ரகசியங்கள் மற்றும் முக்கிய தகவல்கள் அனைத்தும் திமுக தரப்பிற்கு சென்றுவிடக்கூடும் என தாவேகாவினர் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அவர்களை உடனடியாக அந்தந்த பணிகளில் இருந்து விடுவித்து வேறு அரசு பணிகளுக்கு மாற்றுமாறு தாவேகா அரசு அதிரடியாக அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,08,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,560 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.